மூன்று மடங்குன்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிக்கிறாங்க? அரையில் 3 மடங்குன்னா 3 ஆகுது. இப்போ இந்த உருளையில் நீர் அங்கே எவ்வளோக்கு நிற்கிது? 3 ஒரு பகுதிக்கு தான் நீர் நிற்குது. அங்கே இருக்குது 3 ஒரு பகுதி தான் நீர் நிற்குதுன்னு சொன்னால் இங்கால மேலே 3 2 பகுதி நிற்க போகுது. அப்போ இந்த உயரம் வந்து 3 ஆறுண்டா எவ்வளோ உயரத்துக்கு நீர் நிற்கும்? இதில் 6க்கு இங்கே 2 ஆறு நிற்கும். எவ்வளோத்துக்கு நீர் நிற்கும்? எவ்வளோத்துக்கு நீர் நிற்க போகுது? இந்த 6 என்ற பகுதி தான் நீர் நிற்க போகுது. இந்த மேலே இருக்கிற இந்த 2 ஆறும் என்ன? இப்போ இதுக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம்னா கோலத்தை கொண்டு வந்து போடுறோம். கோலத்தை கொண்டு வந்து போடிக்க இந்த தண்ணி வந்து இங்கே முட்டிடுமெண்டா இந்த கோலத்தின் கனவளவு இங்கே வந்து இடம்பெயர்க்கப்பட்ட இந்த நீர் இந்த கனவளவுக்கு என்னவா இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. அப்போ நாங்கள் நேரடியாகவே இதை வச்சு பார்ப்போம். சரியா? இப்போ கேட்க வெளியே பாருங்க, உருளை வேண்டி கேட்கல. அப்போ இதில் இருந்து உலகம்னு சொன்னால் பாருங்க, உருளை கனவளவுக்கு வாய்ப்பாடு பையாக இருக்கா இந்த பை அப்படியே வச்சுருக்கீங்க. ஆர் மாறாது, ஆர் வர்க்கம். இந்த ஏஜுக்கு பதிலாக என்னத்தை போடுவோம்? 2R போடுவோமோ அல்லது 3R போடுவோம்? 2R தான் போட போகிறோம். வேறு எவ்வளோ நான் காண போகிறோம்? ஏன்னா இவ்வளோ நான் போடலாம். என்னென்னு வேறு 2R. இது வந்து என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? அதுக்கு போடப்பட்ட கோலங்கள் எண்ணிக்கைக்கு சமன். அது எத்தனை கோலம் பண்ணுங்கிறது தெரியாது. கோலத்தின் கனவுல வாங்கிறதுக்கு 4 × 3 5R கணம். அப்போ இதில் வந்து 4 × 3 தர 5 அப்படியே வச்சுருங்க. 6க்கு பதிலாக என்ன சொல்லிக்கிறாருக்கு? இல்லை பாருங்க, ஏ அரை உள்ளன்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிக்கிறாருக்கு? ஏ அரை உள்ள. இது என்ன சொல்லுவாங்க? ஏ கணம் வந்து வரும். சரியா? என்ன கண்டம் தான் சரி. அப்போ இந்த பையும் இந்த பையன் படம் ஏன்னா இதில் வந்து 2R கணம் சமன் 4 N A கணத்தின் கீழ் 3. எங்களுக்கு என்ன தேவை? என்ன தனியாக எடுக்க போகிறோம்னு சொன்னால் என்ன தனியாக வச்சுக்கொண்டு 2R கணம் இது 3 போய் பெருக்கப்படும். வேறு 2 பேருக்கு கீழே வந்து வரும். இதில் 2 2 அப்போ என் சமன் 3 × 2 R கணத்தின் கீழ் A கணம். இதை நாங்கள் கேள்வி மாதிரி கொடுத்தோம், விடைக்கேள்வி மாதிரி கொடுத்தோம்னா 3 × 2 R × A 20 கணம். கோலங்கள் எண்ணிக்கை காணிக்கிறாங்க. என் சமன் 3 × 2 R × A 30 கணம். 3 × 2 ஆளுக்கு பதில் என்னென்னு கொடுத்துருக்கிறாங்க? என்ன அப்புறம் 3 × 2 தர 3 தசம் வாங்கி 2 குழந்தை தானே. ஒரு முறை 2 2 கணம். அப்போ 3 × 2 தர 2 தர 2 தர 2 ஏன்னா இது 4 நான் 2 2 1 4 12 போல 12 போல. சரியாப்பா? மடக்கு அட்டவணை பயன்படுத்தி பெருமானம் காணும். இதில் இவர் பேரட் வர்க்கம் ஏ சென்ட்ரல் வர்க்கம். சரியா? இப்போ 2 வர்க்கமும் லக் எடுத்தோம். லக் ஏ சமன் லக் 43 63 45 அடுத்தது
ரெண்டையும் கூட்டுங்க 5 9 6 கழிச்சமண்டா 4 9 5 இதுக்கு என்ன செய்யணும் முரண் மடங்காக ஆகணும் என்ன செய்யணும் முரண் மடங்காக ஆகணும் அப்படியே அணியில் பாருங்கள் ஒரு முறை 2 அப்போ 9 மேல் 1 இந்த 9 மேல் ஒரு பகுதி தான் எங்களுக்கு எவ்வளோ ஆகும் இந்த 120,000 அப்போ 9 மேல் 1 ரூபாய் 120,000 9 மேல் 9 வந்து காணும் அப்போ இந்த 120,000 நாங்கள் என்ன செய்வோம் 9ஆல் பெருக்குவோம் அப்போ 4 சைவர் என்ன 4 சைவர் 1 2 3 4 சைவர் தண்ணி ரொம்ப 108 சதுரத்தில் பரப்பளவு நான் கேட்டுக்கிறாங்க அப்போ சதுரத்தில் பரப்பளவு எவ்வளவு 8.92 கற்கம் அப்போ எங்களுக்கு இதில் வச்சுக்கொண்டு எங்களுக்கு கொடுக்கலாம் இதில் நாங்கள் 8.92 8.92 பெருக்கி கண்டுபிடிக்க எங்கள் நேரம் போயிடும் அதுக்காண்டி நாங்கள் நேரடியாகவே இது என்ன செய்யலாம்னு சொன்னால் 8.92 வர்க்கம் இந்த 82 பதிலாக என்ன கொடுக்கலாம் 9 இந்த வர்க்கம் வந்து கொடுக்கலாம் 82 பேர் என்ன கொடுக்கலாம் 9 இந்த வர்க்கம் இதில் 8.92 9 பெருசு 9 பெருசு நம்ம நேரடியாக இப்படி கொடுக்கலாம் இதில் நீங்கள் இதை பெருக்கி கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் நேரம் போயிடும் இவ்வளோதையும் கொடுத்து விட்டாலே சரி அப்போ எங்களுக்கு 81 விட இதில் பெருமானம் என்ன பெறுது குறைவது பார்த்தீங்கன்னா எஞ்சியிருக்குமா இரண்டாம் நாள் காணியின் முழு பங்கில் என்ன பகுதி துப்புரவு செய்யப்பட்டது மேலே தரவாக திருப்பி பாருங்க எஞ்சிய பகுதியில் எஞ்சிய பகுதியில் அல்லது எஞ்சிய பகுதியில் என்று வந்து என்ன செய்யணும் இன்னும் பயன்படுத்தணும் அப்போ உங்களுக்கு எஞ்சி இருக்கிறது 9 மேல் 7 அதில் 9 மேல் 7 பகுதி என்ன செய்திருக்கிறோம் அடுத்த 2 அண்ணன் செய்யப்படும் காரணமாக மட்டும்தான் 1 அப்போ எவ்வளோ போது 2ஆம் நாள் துப்புரம் செய்யப்பட்டது எவ்வளவு 3 ஒரு பகுதி துப்புரம் செய்யப்பட்டது அடுத்த பாருங்க 3ஆம் நாள் துப்புரம் செய்த காணியின் பரப்பளவு 80 ஏக்கர் ஆயின் காணியின் மொத்த பரப்பளவை நிறுவனம் பாருங்க முதல் நாள் என்ன செய்துவோம் 9 மேல் 2 துப்புராக்கினா அதில் எஞ்சி இருக்கிறது எவ்வளவு 9 மேல் 7 2ஆம் நாள் துப்புரம் செய்யப்பட்டது எவ்வளவு 3 இதில் இருந்து 9 இருந்து 3 1
கழிச்சு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 3ஆம் நாள் மிச்ச பகுதி வருமோ வராதோ? பாருங்க 9 செய்ய 1 கழிக்க மாட்டா கோமாசி 9 கோமாசி 9 9 7 9 3 அப்போ 9இல் 4 பகுதி தான் என்ன செய்தது? நாங்கள் 3ஆம் நாள் துப்புரவு செய்யப்பட்டது. எவ்வளவு? 9இல் 4. இந்த 9இல் 4 தான் எவ்வளவா? 80 ஏக்கர். இந்த 9 நாள் என்ன 9 மேல் 4 பகுதி எங்களுக்கு 80 ஏக்கர் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? 9 காணும். முழுக்காணியில் எவ்வளோ காணும்? என்ன செய்யணும்? 9 காணும். அப்போ 9 1 காணுவோம். அப்போ 80 நாங்கள் என்ன செய்வோம்? 4ஆல் பிரிப்போம். 80 நாங்கள் என்ன செய்வோம்? 4ஆல் பிரித்தோம். எங்களுக்கு எவ்வளோ வரும்? 20 ஏக்கர் வரும். எங்களுக்கு 9 காணணும். அப்போ அடுத்து 9இன் மேல் 9 காணணும்டா 20 என்ன செய்யணும்? 9ஆல் பெருக்கி விடுவோம். பெருக்கி விட எவ்வளோ வரும்? 180 ஏக்கர் வரும். அடுத்த 4ஆவது இதில் வரைவு வைசமன் பூஜ்ஜியமும் வெட்டும் புள்ளியானது எக்ஸ் ஆழ்வு ஒன்றை கருதி வர்க்கமூலம் 6இன் பெருமானத்தை கிட்டிய மூலம் தசமதானத்துக்கு காணுங்க. அப்போ இதில் தம்பி நான் சொல்லி தந்த மாதிரி இதில் என்ன வரப்போகுது? நான் சொல்லலாம் சொன்ன மாதிரி என்ன வரப்போகுது? இதில் வர இழிவு பெருமானம் வரப்போகுது. இழிவு பெருமானம் என்ன? இங்க மறை 6. அப்போ இந்த வீக்கு பதில் என்ன வரப்போகுது? எக்ஸ் அகரத்து முழுவதும் வர்க்கம் மறை 6. இதில் எனக்கு பிரச்சனை இருக்கோ? இப்போ அடுத்த பேர்லாம் சொல்லியிருக்கான் வைசவன் பூஜ்ஜியமாக இருக்கு. வைசவன் பூஜ்ஜியமாக இருக்கேக்க இது இந்த மூலங்களை பார்ப்போம். இந்த சமன்பாடுல மூலம். அப்போ வைசவன் பூஜ்ஜியம் சொன்னால் இந்த கூட தான் வைசவன் பூஜ்ஜியம் எக்ஸ் அச்சு தான் எப்போவுமே வைசவன் என்னவா இருக்கு? பூஜ்ஜியமாக இருக்குது. இதில் எந்த வச்சுன்னு சொன்னால் இதில் மறை 4.4லையும் இதில் 0.4லையும் பட்டுது. அப்போ 2 மூலங்களும் ஒன்று எக்ஸின் பெருமானம் என்னத்தை குறிக்கும்னா மறை 4.4லையும் அல்லது 0.4லையும் குறிக்கும். இல்லை பிரச்சனை இருக்கோ? இல்லை. இப்போ இந்த சமன்பாடுகள் வைசவன் பூஜ்ஜியமாக வந்துட்டല്ലോ அந்த இதில் 0 போடுவோம். வைசன் என்ன போடுவோம்? 0 சமன் எக்ஸாக 2 முழுவதின் வர்க்கம் செய்ய 6. இந்த செய்ய 6 முன்னூற்றி கொண்டு வா. செய்ய 6 என்ன செய்கிறேன்? 300 கொண்டு வந்தால் என்னென்னு வரும்? நேர் 6 வரும். சமன்பாடு வந்து என்னென்னு வரும்? நேர் 6 வரும். அது சமன் எக்ஸாக 2 முழுவதின் வர்க்கம். எங்களோட வர்க்க மூலம் இங்கே எடுக்கணும். வர்க்கமூலம் 6 கேட்டுக்கிறாக்கு. அப்போ இந்த வர்க்கமூலம் போட்டு என்ன செய்யணும்? வர்க்கமூலம் எடுக்கணும். அப்போ வர்க்கமூலம் 6 சமன் இங்கே எடுக்கணும்டா எக்ஸாக 2 என்ன எக்ஸாக 2. இனி எக்ஸ் இந்த மூலங்கள் என்ன சைவராக இருக்கிறீங்க? இந்த மூலம் வந்தது ஒருக்கா என்ன மறை 4 போடுவோம். வர்க்கமூலம் 6 சமன் ஒரு என்ன செய்வோம்? எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம்? மறை 4.4 போட போகிறோம். அப்போ மறை 4.4 சக 2. அப்போ ஒன்று என்னென்ன போது மறை 2.4 அல்லது இந்த எக்ஸுக்கு பதில் என்ன 0.4 போடுவோம். என்ன செய்ய போகிறோம்? 0.4 போடுவோம். அப்போ வர்க்கமூலம் 6 சமன் 0.4 சக 2. அப்போ 2.4 உங்களுக்கு தெரியுதா? வர்க்கமூலம் பெருமானம் வந்தால் சக ஓசை என்று வரும். பாருங்க ஒன்று நேர் வருது ஒன்று மறை வருது. அப்போ வர்க்கமூலம் 6 சக ஓசைய 2.4 சக ஓசைய 2.4. இப்படி கேள்வி கட்டாயம் வருது தம்பியா. இந்த வர்க்கமூலம் காண்பது பெரும்பாலும் பாடுறது.
அதே மாதிரி இந்த வடிவுக்கு மாற்று சொல்லியும் பெறும். சரி, இந்த வடிவுக்கு மாற்று சொல்லியும் கட்டாயம் பெறும். இதில் பாருங்க, உருவில் ABCD செவ்வக வடிவிலான தகடாகும். அதன் அகலம் 12 சென்டிமீட்டர். அகலம் 12 சென்டிமீட்டர். அகலம் 12 சென்டிமீட்டர். CF சமன் 6 சென்டிமீட்டர். அடுத்து அதே மாதிரி ED சமன் 3 சென்டிமீட்டர் ஆகும். அரைவட்ட பகுதி விட்டம் முதலாம் வெளிப்பாருங்க. சரிவகம் CDEF இன் பரப்பளவை காண்க. எங்களுக்கு பாருங்க, சரிவகத்தில் பரப்பளவு வாங்குவது வாய்ப்பாடு என்ன எங்களுக்கு இந்த CDEF இந்த பரப்பளவு வேணும். பரப்பளவு சரிவகத்தில் பரப்பளவு வாய்ப்பாடு அரைதர சமாந்தரங்கள் கொடுத்தவங்க செங்குத்தியரம் பாருங்க. அதை இதில் சமாந்தர பக்கம்ன்றது செவ்வகம் அந்த சமாந்தரம் இதுவும் சமாந்தரம் என்ன. அப்போ எங்களுக்கு சமாந்தர பக்கம் இதுவும் அப்போ இதில் என்ன செய்யப்படுறோம், ஆலயம் 3 கூட்டி செங்குத்தியரம் எவ்வளவு 12 1 6 9 6 54 சென்டிமீட்டர் அளவு ஆகணும். அளவு போட்டே ஆகணும். அளவு போட்டே ஆகும். அடுத்த பாருங்க, ரெண்டாவது பாருங்க. அரைவட்டத்தின் பரப்பளவானது சரிவகத்தின் பரப்பளவில் பார்க்க எவ்வளவு கூடியது. அப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு அரைவட்டத்தின் பரப்பளவு ஆகணும். என்ன செய்யணும், அரைவட்டத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு ஆனது என்ன, அரை கையால் வர்க்கம். அரை தர 22 தர 6க்கு பதில் இது அரைவாசி விட்டம் தான் வந்துடாக்கு. விட்டத்தின் அரைவாசி எவ்வளவு 7. இந்த ஏழும் பட்டுப்படம் நமக்கு 11. பாருங்க, இதில் மிஞ்சி இருக்கிறது என்ன, 11 தர 7 77 சென்டிமீட்டர் வரும். 77 சென்டிமீட்டர் வரும். எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, எவ்வளவு கூடியது தான் கேள்வி. அப்போ 77 சென்டிமீட்டரில் இருந்து 54 சென்டிமீட்டர் கழிப்போம். கழிச்சோம்னா 3 23 சென்டிமீட்டர் வரும். 23 சென்டிமீட்டர் இது தெளிவாக சரி. அடுத்தப்பா அடுத்த வேற அடுத்தது நிலற்றப்படாத பகுதியினதும் அரைவட்ட பகுதியினதும் பரப்பளவு. இதில் நிலற்றப்படாத பகுதி இந்த பகுதியும் இந்த அரைவட்ட பகுதியினதும் பரப்பளவு சரிவகம் CDEF இன் பரப்பளவின் 3 மடங்காயும் நிலற்றப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. பாருங்க,
இது ரெண்டையும் கூட்ட வாரது இதுல பரப்பளவு 3 மடங்கு. என்னது 3 மடங்கு. அப்ப இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இது ரெண்டையும் கூட்டப்புறம் என்ன இது ரெண்டையும் கூட்டுறது. அப்ப இதுல கேட்ட கேள்வி வந்து என்ன நிலக்கப்படாத பகுதியின் பரப்பளவுலாம் எடுக்கிறார். இப்ப இவ்வளவு எடுப்போம் இந்த சரிவகத்தை எடுப்போம். அப்ப சரிவகம் AEFBN பரப்பு சமன் 3 சரிவகம் CEEFன் பரப்புகள் எழுத போது சமனாக இருக்குது. இந்த சரிவகத்துக்குள்ள தான் இந்த வட்டம் வருது என்ன அரை வட்டம் வருது. அப்ப நாங்க இந்த சரிவகத்துல பரப்பளவு தெரியும் கண்டு வச்சுக்கிறோம். எவ்வளவு 54 கண்டு வச்சுக்கிறோம். அப்ப 3 தர 54 தெரியுங்களா? 4 12 2 ஒரு மிச்சம் என்ன 162 சென்டிமீட்டர் வரும். இப்போ உங்களுக்கு கேட்ட கேள்வி இந்த விளக்கப்படாத பகுதி இல்லை விளக்கப்படாத பகுதி இல்லை கேள்வி. அப்போ அடுத்தது விளக்கப்படாத பகுதி இந்த சரிவகத்தில் இருந்து இந்த அரைவட்டத்தில் நிரப்ப கழிக்க வேண்டும். அப்போ 162 சென்டிமீட்டர் உங்களுக்கு 77 சென்டிமீட்டர் ஏற்கனவே அதை கண்டு வச்சுக்கலாம். 77 சென்டிமீட்டர் கழிக்கலாம். 12 7 போனால் 5 இதில் இப்போ 5 15 15 இருந்து 7 போனால் 85 சென்டிமீட்டர். இதில் எங்களுக்கு இழிவு புள்ளிக்குரிய வரைவோ உயர்வு புள்ளிக்குரிய வரைவோ உருவாக்குறதுக்கு இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நேராக இருந்தால் அது வந்து இழிவு புள்ளிக்குரிய வரைவு. இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்தங்களுக்கு மைனஸில் வர மாதிரி இருந்தால் அது உயர்வு புள்ளிக்குரிய வரைவு. சரியா? இப்போ எங்களுக்கு என்ன நேராக இருக்கின்றவுடைய இழிவு புள்ளிக்குரிய வரைவு. அப்போ இது கேட்டுக்கிறோம். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இதை நாங்கள் வைஸாக இந்த வடிவுக்கு நாங்கள் இந்த சமன்பாட்டை மாற்றுவோம். இந்த வடிவுக்கு இந்த சமன்பாட்டை இந்த வடிவுக்கு மாற்றுவோம் என்று சொன்னால் இதில் வச்சு கொண்டு நாங்கள் வெளியே புள்ளியும் காணலாம் சமச்சீரச்சு சமன்பாடும் காணலாம். வெளியே புள்ளியும் காணலாம் சமச்சீரச்சு சமன்பாடும் காணலாம். இப்போ இதை நாங்கள் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துறது இந்த எக்ஸாக இதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துறது. இதை பூஜ்ஜியத்தை சமப்படுத்துறது எங்களுக்கு என்னவா இருக்கும் சமச்சீரச்சு சமன்பாடாக இருக்கும். அதே மாதிரி இதில் வாரவர் இழிவு புள்ளிங்க பெருமானமாக இருக்கும். இழிவு புள்ளியாக இருக்கும். இதில் வாரவர் இழிவு புள்ளி இதில் வாரவர். இந்த சமன்பாட்டை வச்சுக்கிறத பார்க்கணும்னா இந்த சமன்பாட்டை இந்த வடிவுக்கு மாற்ற போகிறோம். எக்ஸாக ஏ முழுவதும் இருக்கா சகபி இந்த வடிவுக்கு நாங்கள் மாற்ற போகிறோம். அப்போ மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் இவ்வளோத்தையும் வர்க்கபுத்தி நீங்கள் படிச்சிருக்கீங்களா வர்க்கபுத்தி அதே மாதிரி இதில் நாங்கள் இதை நிலவரமாக சேர்க்க வேண்டிய ஒரு பார்ப்போம். இதை நிலவரமாக சேர்க்க வேண்டிய ஒரு கொண்டா இந்த எக்ஸின் குணகத்தின் அரைவாசிൻ്റെ வர்க்கம் எக்ஸின் குணகத்திൻ്റെ அரைவாசிൻ്റെ வர்க்கம். அப்போ எக்ஸின் குணகம் என்ன 4 4ൻ്റെ அரைவாசி எவ்வளவு 2 2ൻ്റെ வர்க்கம் எவ்வளவு 4 2ൻ്റെ வர்க்கம். இதை நாங்களாக தான் கொண்டு போடுறோம். இந்த 4 நாங்களாக தான் கொண்டு போடுறோம்.
இந்த 4 கலப்பு நாங்களாக இதில் கொண்டு போடுறோம். அப்போ நாங்களாக கொண்டு போட என்ன செய்யணும், கழித்து காட்டணும். அதே நேரம் இந்த 2 அப்படியே இருக்கும். அப்போ இவ்வளவு நாங்கள் நிலவரத்து கோவியாக கொடுத்தோம்னு சொன்னால் நிலவரத்துக்கு கோவை எப்படி கொடுக்குறோம்னா இது இந்த வர்க்கம் கடைசி இந்த வர்க்கம் இது வர்க்கம் வர்க்கம் இந்த 2 வர்க்கம் கொண்டு போடலாம். இந்த 4 2 வர்க்கம் கொண்டு போட்டோம்னு சொன்னால் இதில் என்ன செய்வாங்க, இந்த வர்க்கத்தை விட்டுட்டு நாங்கள் முழுவதும் வர்க்கம் போடலாம். முழுவதும் வர்க்கம் இதில் செய்ய 6 வந்து சரியா. இதில் இப்போ தெரியும் சமச்சீரத்தின் சமன்பாடு. இதுக்கு நாங்கள் பூஜ்ஜியத்தை சமப்படுத்தினோம்னா x சமன் sin 2 சமச்சீரத்தின் சமன்பாடாக வரும். இதில் விளிவு பெருமானம் என்ன வரும்னா sin 6 வரும். விளிவு பெருமானம் sin 6 வரும். இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஆள்குறு சொல்லலாம். எது சொல்லலாம், விளிவு புள்ளியில் ஆள்குறு சொல்லலாம். முதலாவது எக்ஸில் வரும் பேருந்து ஆக சரியா. இதெல்லாம் நீங்கள் படித்தது சொல்லிவிடுங்க. இனி கணக்கை பார்க்கணும். கணக்கு வருது சரி. இதில் முதலாவது பாருங்க, எக்ஸ் சமன் sin ஆகும் y-இன் பெருமானம். அப்போ எங்களுக்கு தெரியும் சமன்பாடு y சமன் x வர்க்கம் சக 4 sin 2. இதில் வந்து எக்ஸுக்கு லைனில் கொண்டு போட போகிறோம், சையை கொண்டு போடுறோம். அப்போ சை ஒன்று வர்க்கம் சக 4 தடவை சை 1 சை 2 1 சைய 4 சை 2. இப்போ கூடிதான் வந்து சொன்னால் 1 சையா 6 எவ்வளோ வரும், சைய 5 வரும். இந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைசி இந்த சமச்சீராக ஒன்று இருக்கும். இதில் 3ன்னா இது 3 வரும். இதில் மர 2ன்னா இதில் மர 2 வரும். அடுத்ததில் மர 5 வந்தால் இங்கே என்ன வரணும், மர 5 வரணும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் போடலாம். ஆனால் உண்மையை முன்னாக பிரதிவிட்டு காண்றதான் நல்ல வழி. அடுத்தது வரைவு. வரைவுகளில் யாரையும் பிரச்சனை இருக்கு குருவி நான் வரைவுரையில் சொல்கிறேன்னா இந்த வரைவுரைப்பு இதில் வந்து எங்களுக்கு மர 2 கம்மா மர 6 வரும் சரியா. இதில் வந்து எங்களுக்கு மர 5 கம்மா 3, இதில் வந்து 1 கம்மா 3, இதில் 1 கம்மா 3 சரியா. இதில் வந்து பார்க்கணும் இப்படி நான் தரேன் நேரம் போயிடும். நான் இதை சொல்கிறேன்னா இதில் வந்து கேட்ட கேள்வி பாருங்க, சமச்சீர் அச்சு சமன்பாடு இதுதான சமச்சீர் அச்சு. அப்போ இதில் சமன்பாடு ரெண்டு வரும், எக்ஸ் சமன் sin 2 எக்ஸ் சமன் sin 2. அதே மாதிரி அடுத்த பாருங்க என்ன வீச்சு வந்து 3 அதாவது வைந்த பெருமானம் இதில் வந்து 3 இருந்து மறை 6 3க்கும் மறை 6க்கும் விடப்பட்ட குறைவடையின் சார் வந்து சொல்லிக்கிறார். அப்போ இதில் விளையாட்டு சொல்றது வர அதாவது சார் பண்ணுறது வைகின்ற பெருமானம். சார் பண்ணுறது என்ன, வைகின்ற பெருமானம். அப்போ வைகின்ற பெருமானம் இங்கே வர வந்து குறைகள் சொன்னால் இது சொல்றது குறையின் சார். இது சொல்றது என்ன,
குறையும் சார்னு சொல்லி இதில் இருந்து போகோ வையின வருமானம் மேலே போகோ வையின வருமானம் செஞ்சு போவோம் கூடிக்கொண்டு போகும். அவள் கூடிக்கொண்டு போனால் அதை சொல்கிறது என்ன? அது சொல்கிறது என்ன? அதிகரிக்கும் சார்னு சொல்கிறது. இது சொல்கிறது குறைவடையும் சார்பு, இது அதிகரிக்கும் சார்பு. அதுக்குள்ளே மீண்டும் வந்து நாங்கள் பிரித்து சொல்லலாம். இதில் இருந்து வளவும் நேராக குறைவடையும் சார்பு, இதில் இருந்து வளவும் மறையாக குறைவடையும் சார்பு, இதில் இருந்து வளவும் மறையாக அதிகரிக்கும் சார், இல்லை இவ்வளவும் நேராக அதிகரிக்கும் சார் வந்து பிரித்து பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு கேள்வி என்னன்னா, இந்த மூன்றுக்கும் மறையாறக்கூடிய குறைவடையும் சார் இந்த எக்ஸின் பெருமான வீச்சு, எக்ஸின் பெருமான வீச்சு தான் இங்கே தான் பார்க்கணும். அப்போ இந்த வந்து வரப்போது மறை 5 இருக்கு, இங்கே வந்து என்னத்துல இருக்கு? மறை 2 இருக்கு. அப்போ இங்கே 2 இருக்கக்கூடியதுல தான் இந்த சார் வந்து செய்து குறையுது. இது 2க்கும் இடையில தான் இந்த சார் வந்து செய்து குறையுதுன்னு சொன்னோம். நாங்கள் எப்பவும் கூடிய அதாவது சைய 5 விட இந்தியாவுக்காக பெருசு, சைய 5 விட பெருசாக இருக்கும்போது அதே நேரம் சைய 2 விட சின்னதாக இருக்கும். அப்போ மறை 5 விட எக்ஸின் பெருமானம் பெருசாக இருக்கும்போது அதே நேரம் மறை 2 விட சின்ன. அப்போ இந்த வீட்டு பேரும் 5 இது என்ன சுடுதோ பெருசு பெரிது என்ன? மறை 5 பெரிது, எக்ஸ் பெரிது, சை 2 முதலாவது பார்ப்போம். விமலா கமலாவிடமும் விமலாவிடம் உள்ள பணத்தொகைகளின் கூட்டுத்தொகை விமலாவிடம் உள்ள பணத்தொகையின் 3 மடங்கு. அப்போ கமலாவுடைய கமலாவிடம் உள்ளது எக்ஸ் என்றும் விமலாவிடம் உள்ளது y என்றும் எடுத்துருவோம். விமலாவிடம் உள்ளது y என்றும் எடுத்தா இப்போ 2 பேருடையும் உள்ள பணத்தொகையில கூட்டுத்தொகை வந்து விமலாட்ட இருக்கிற பணத்தின் 3 மடங்கா என்னன்னு சொல்லிக்கிறாங்க? 3 மடங்கு. அப்போ இப்போ விமலாட்டம் பையில் இருந்தால் இது வந்து 3 பைக்கு என்னவே இருக்க போகுது? 7 இருக்குது. இந்த மாதிரி கொள்வாங்க எக்ஸாக பை சைய 3 பை 7 0 கழிச்சோம்னா எக்ஸை 2 பை 7 0. இது முதலாம் சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. அடுத்த பார்ப்போம். 2வது தரவு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன? விமலா ரூபாய் 50 கமலாவிடம் கொடுத்த பின் விமலா உங்களுக்கு எவ்வளோ? விமலா வந்து 50 ரூபாயை கமலாவிடம் கொடுத்தா விமலாவுக்கு எவ்வளோ? 50 ரூபா குறையும், கமலாவுக்கு என்ன செய்யும்? 50 ரூபா கொடுக்கும். ஏன்னா விமலா வந்து என்ன செய்யறாங்க? 50 ரூபாய் என்ன கொடுத்தா எங்களுக்கு என்ன செய்யும்? விமலாண்டையில் 50 ரூபா குறையும், கமலாண்டையில் 50 ரூபா கூடும். சரியா? அப்போ தொடர்ந்து பாருங்க. விமலா ரூபாய் 50 கமலாவிடம் கொடுத்த பின் விமலாவிடம் எஞ்சியுள்ள தொகையின் 4 மடங்கான தொகை விமலாவிடம் இருக்காங்க. அப்போ இந்த இப்போ 4 மடங்கான தொகை கமலா. இப்போ பாருங்க, எங்களுக்கு கமலாக எக்ஸாக 50 இருக்கு. எக்ஸாக 50 வந்த உடனே இப்போ தற்போது விமலாட்ட இருக்கிற பணத்தின் 4 மடங்கு. இப்போ 50 ரூபாய் கொடுத்தா தற்போது எவ்வளோ இருக்கு? வயசையா 50, அது இல்லை 4 மடங்குக்கு இப்போ கமலாட்ட இருக்கலாம். அதை எக்ஸாக 50 இதை பெருக்கிறவங்க 4 பை சைய 200. இதை காலம் கொண்டு வருவோம். எக்ஸ் இதை இங்கே கொண்டு வர சேம் லைன் இது அங்கே கொண்டு வரலாம். இதை இங்கே கொண்டு வரீங்க எங்களுக்கு எக்ஸைய 4 பை சமன் சைய 200 கமல வைக்க சைய 50 வரும். அப்போ எக்ஸைய 4 பை சமன் சைய 250 வரும். இது 2ஆம் சமன்பாடு. அப்போ முதல்ல கேட்டது என்ன? 2 ஒருங்க சமன்பாடு கேட்டது. அப்போ 2 ஒருங்க சமன்பாடு நாங்கள் எடுத்துட்டோம். இது முதலாவது கூட
இரண்டாவது கேள்விகளை பாருங்க. இச்சமன்பாடுகளை தீர்ப்பதனூடாக கமலா விமலா ஆகியோரிடம் உள்ள பணத்தொகைகளை தனித்தனியே காணட்டும். அப்ப இனி இந்த ரெண்டு சமன்பாடை எடுத்து நாங்கள் தீர்க்க போறோம். பாருங்க, xi 2y சமன் 0, xi 4y சமன் xi 250. இப்ப பாப்போம். இந்த முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாட்டையும் பார்ப்போம். இதுல தெரியா கணியங்கள் ஏதாவது சமனா இருக்கு பாருங்க. அங்கேயும் ஒரு x தான் கிடக்கு, இங்கேயும் ஒரு x தான் கிடக்கு. அங்கேயும் ஒரு x, இங்கேயும் ஒரு x. அதுக்கு அடையாளத்தை பாருங்க. இதுக்கும் நேர், இதுக்கும் நேர். ரெண்டும் ஒரே அடையாளம் வந்தால் என்ன செய்யணும்? கழிக்கணும். ரெண்டும் ஒரே அடையாளம் வந்தால் கழிக்கணும், வேறு ஒரே அடையாளம் வந்தால் கூட்டணும். அப்போ ரெண்டும் ஒரே அடையாளம் வந்தபடியே நாங்கள் என்ன செய்வோம்? கழிக்க போகிறோம். இப்போ நாங்கள் முதலாம் சமன்பாட்டில் இருந்து ரெண்டாம் சமன்பாட்டை கழிப்போம். முதலாம் சமன்பாட்டில் இருந்து நாங்கள் பாருங்க, xi 2y கழிக்க போகிறோம். கழிக்க பிரேக்கெட் கட்டாயம் கவனம். xi 4y சமன் 0 கழிக்க போகிறோம். xi 250 கழிக்க போகிறோம். இப்போ பாருங்க, xi 2y xi x சக 4y சமன் இந்த சயவும் என்னென்று வந்துடும்? நீர் 2 வந்துடும். அப்போ நீர் 250 வந்துடும். இந்த விடுபடம் இதில் 4y, இந்த சய 2y கூடி நம்ம சொன்னால் நீர் 2y சமன் 250. 2 பக்கம் 2ஆல் எடுத்தோம்னா y சமன் 125. y சமன் 125. இனி என்ன செய்வோம்? y சமன் 125 ஒன்றில் நம்ம எழுதுவோம். ஒன்றில் பிரதில xi 2y சமன் 0. அப்போ xi 2 தர 125 சமன் 0. அப்போ xi 250 சமன் 0. இந்த இரண்டு மாங்காய் என்ன செய்வோம்? நீர் 2 வந்து. அப்போ x வந்து என்ன வரப்போகுது? 250, y வந்து 125. ஒருங்க சமன்பாடுண்டாவது சமன்பாடு போட்டுட்டீங்கன்னா சரி, வேறு பிரச்சனையும் இல்லை. என்னும் சமநிலையை தீர்ப்பதற்காக x பெறக்கூடிய அதிகூடிய பெருமானத்தை காண்போம். பாருங்க, இது அங்கே என்ன செய்வோம்? கூட்டுப்படும் என்ன போகுது? அதாவது மைனஸால் பெருக்கினாலோ பிரித்தாலோ தான் என்ன செய்யும்? குறி மாறும். மற்றபடி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் குறி மாறாது. மைனஸால் பெருக்கினாலோ பிரித்தால் தான் குறி மாறும். இது நாங்கள் மைனஸால் பெருக்க குறி என்ன ஏதாவது பெருக்கவோ பிரிக்கவோ தேவையில்லை. இதை அங்கால கொண்டு போகிறேன். 21 வேலை நாட்களை கொண்ட மாதம் ஒன்றில் விநியோகிக்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் கீழே அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அதில் முதலாவது கேள்வி, 84 தொடக்கம் 94 என்ற வகுப்பாடையில் நடுப்பெருமானத்தை உச்ச செய்தியாக கொண்டு ஒரு நாளில் விநியோகிக்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கையின் இடையை முழு எண்ணில் காண்க. அப்போ நாங்கள் முதலாவது முழு எண்ணை காட்டலாம். இதில் வந்து பாருங்க, முழு எண்ணம் சொல்லியாச்சு. பாருங்க, நடுப்பெருமானம் இந்த முதலாவது என்ன கீழேயே மேலேயும் கூட்டி 2 அளவு இருக்கிறது. கீழேயே மேலேயும் கூட்டி 2 அளவு இருக்கிறோம்டா 56. இதில் கூட்டிட்டோம்டா 67, 78, 89, 100,
சரியோ இதுல அடுத்தது 84 இந்த நடுப்பெருமானம் என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க எடுக்கடியா எடுக்க தெரிவிக்கிறாங்க உத்தேசடியா எடுக்க தெரிவிக்கிறாங்க பாருங்க அதில் உத்தேசடியா எடுக்கணும்னு சொன்னா இந்த வார விலகல் என்னென்னு வரப்போகுது இதுல விலகல் எடுக்கணும்னு சொன்னா விலகல் பூச்சியா இதுல இது கழிச்சு பார்ப்போம் இதுல இருந்து மார்க்கம் தெரியா எல்லாருக்கும் சில பேர் எக்ஸாம்ல மாறி மாறி கழிக்கிறாங்க என்ன செய்யணும்டா FT வெளியிட்டா FATA இருக்குவோம் அப்ப FATA 33 66 சிக்மா FT என்பது இந்த உள்ள டோட்டல் அல்ல கூட்டி சொல்லுங்க கூட வருது என்ன செய்யுங்க சகவாரம் எல்லாத்தையும் கூட்டி போட்டு சகவாரம் கூட்டி போட்டு கழிங்க கழிச்சு வந்து இடை காணணும் இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை உத்தேச இடைகளை தெரியும் எவ்வளவு 89 உத்தேச இடை எவ்வளவு உங்களுக்கு 89 விலகல் இடை சிக்மா FT இங்கு சிக்மா F அப்போ 89 சக 99 கீழ் 21 99 கீழ் 21 மட்டன் தண்ணி நான் எவ்வளோ ஒன்று வேணும் 94 மட்டன் தண்ணி 94 அடுத்த கேள்விக்கு 105 அனுமதி பத்திரங்களிலும் கூடுதலாக குறித்த பிரதேச செயலகம் விநியோகிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் அப்போ பாருங்க 105 கூட எவ்வளவு 105 விட கூட இருந்தால் போதும் அப்போ 3 3 2 5 5 3 6 மொத்தமாக 21 மேல் 6 தர 230 குறிப்பியமல்ல 66 போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் இடத்திலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் முதலாவது பந்து அதிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் இரண்டாவது பந்து அதிலிருந்து 2வது பந்திலிருந்து மேலும் 1.5 மீட்டர் தூரத்தில் மூன்றாவது பந்து என்றவாறு பந்துகள் ஒரு நேர்கோட்டில் அமையுமாறு வைக்கப்பட்டுள்ளன. போட்டி ஆரம்பிக்கும் இடத்தில் ஒவ்வொரு போட்டியாளரும் அருகில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போட்டியாளரும் போட்டி ஆரம்பித்ததும் முதலாவது பந்தை எடுத்து பந்து பெட்டியிலிட்டு பின்னர் இரண்டாவது பந்தை எடுத்து பந்து பெட்டியில் இட வேண்டும். இவ்வாறான ஒவ்வொரு பந்தாக பெட்டியில் இடுவதற்கு ஒருவர் ஓடும் தூரம் ஒரு கூட்டவிருத்தியில் அமையுமாறு
இவ்விருத்தியில் முதல் 3 உறுப்புகளையும் எழுதுவோம். முதலாவதில் ஓடி போய் இங்கே திரும்பி வரும் வந்தால் அவ்வளவு 4 இதில் போய் இங்கே திரும்பி வரணும். எவ்வளவு இதில் எவ்வளோனா என்ன 3.5 இந்த 2 மடங்கு இஞ்சோடி இங்கே வரணும். என்ன எவ்வளவு சொல்லுங்க. இல்லை நான் கூடி கொண்டு போயிட்டு அடுத்த இல்லை வேற என் முதல் 3 உறுப்புகளையும் எழுதுக. இரண்டாவது கேள்வி, தேவன் என்னும் போட்டியாளர் 7வது பந்தை எடுக்க ஓடிய தூரத்தை காண்க. அப்ப எங்களுக்கு இதில் டி தெரியும். என்ன 7லிருந்து 4 கழிப்போம். இதுக்கு மார்க்ஸா இந்த டி கண்டா ஒரு மார்க்ஸ். டி கண்டு தான் எடுத்துக்கலாம். அப்போ எங்களுக்கு அடுத்த சமன்பாடு G7 நாங்கள் நேரடியாக சொல்லித்தாங்கன்னா அந்த சமன்பாடு கூட நாங்கள் நேரடியாக சொல்லித்தாண்டா இதில் ஏயோட இதில் என்ன செய்வோம் கொண்ட கழிச்சு 6 டி என்று கொள்வோம். ஏ எங்களுக்கு தெரியும் 4 சக 6 தர 3. அப்போ 4 சக 6 3 18. அப்போ எவ்வளோ தூரம் ஓடி இருக்கார்? 22 மீட்டர் தூரம் ஓடி இருக்கார். அடுத்தது குறித்த பந்து ஒன்றை எடுப்பதற்கு 32 மீட்டரிலும் கூடிய தூரம் ஓட வேண்டியிருந்தது எனில் அப்பந்தை எடுப்பதற்கு முன்னர் அவர் சேகரித்துள்ள பந்துகளின் மிக குறைந்த எண்ணிக்கை யாது? அவ்வாறு எங்களுக்கு பந்து TN சமன் A சக N சக ஒரு D. அதான் நான் என்ன செய்யணும் கொண்ட கழிச்சு போடணும்னு சொன்னேன். அப்போ இதில் பார்த்தோம்னா இந்த சமன்பாடு TN எங்களுக்கு 32 மீட்டர் ஓடக்கூடாது. 32 மீட்டரை விட என்ன செய்ய போகிற கூடுதலாக என்ன 32 மீட்டர் குறைஞ்சது 32 மீட்டர் போடணும். இந்த TNக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போடலாம்? A சக N சக ஒரு D. இதில் நமக்கு பிறகு இருக்குமா? ஏக்கு பதிலாக 4 எங்களுக்கு தெரியாது. டி தெரியும் எவ்வளவு 3 30 4 சக 3 N சக 3 3 N சக N 30. இதில் வந்த 1 பேரும் கொண்டு அங்கே ஒன்று கழிச்சோம்னா 31 3ஆல் கழிச்சோம்னா என் சமன் எங்களுக்கு 10.3 போகும். உங்களுக்கு என்ன விட என்ன 10 அந்த எத்தனை வந்து 10 பங்கு தான் வந்து இரண்டு பந்துகளை சேகரித்து முதலாம் பரிசை வென்றார் எனின் அவர் ஓடிய மொத்த தூரம் 0.75 கிலோமீட்டரிலும் கூடியது என காட்டுகிறார். அப்போ இது எங்களுக்கு கூட்டுத்தொகாண்டது ஒரு சாம்பாடு கொடுக்குறோம். அப்போ டிஸ்டன்ஸ் சமன் எண்ணிங்கள் கேட்டு 2 சக 2 சக ஒரு டி. பாருங்க 22 வந்து
ஒரு நேர் விளிம்பை கவராயத்தை மாத்திரம் பயன்படுத்துக. அமைப்பு கூட தெளிவாக ஏபி சமன் ஏசி சமன் 7 சென்டிமீட்டர் ஆகவே கோணம் வெளியே பாருங்க. கிடைத்தரையில் நிலைப்புக்காக அமைந்த ஏபி என்னும் கோபுரத்தின் அடி பி ஆகும். சி என்பது பி அமைந்த அதே கிடைத்தரையில் அமைந்த ஓர் எல்லைக்கல் ஆகும். கோபுரத்தின் உச்சி ஏயில் உள்ள ரகுவிற்கும் எல்லைக்கல் சியானது 64 பாகை 37 களை இறக்க கோணத்திலும் 70 மீட்டர் தூரத்திலும் தென்படுகின்றது. முதலாக உமது தரப்பட்டுள்ள உருவாய் உமது விடைத்தாளை பிரதி செய்து அதில் மேற்குறிப்பிட்ட தகவல்களை குறிக்க. இந்த தகவல் குறிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ் வரும். இந்த தகவல் சும்மா குறிக்கிறது 2 மார்க்ஸ். பாருங்க, இதில் வெளியே பாருங்க. கிடைத்தரையில் நிலைக்குத்தாக அமைந்த ஏபி என்ற கோபுரத்தின் அடி பி ஆகும். சி என்பது பி அமைந்த அதே கிடைத்தரையில் அமைந்துள்ள ஒரு எல்லைக்கல் ஆகும். கோபுரத்தின் உச்சி ஏயில் கீழே ஒரு கோபுரத்தின் உச்சியில ஏயில ரகு இருக்கிறாரா ரகுவிற்கு எல்லைக்கல் சியானது. அப்போ ரகு இங்கே பார்க்க இந்த எல்லைக்கல் சியானது எங்களுக்கு 64 பாகை 37 களை இறக்க கோணம் என்றால் கண்மண்டத்துக்கு கீழே பார்த்தா இறக்க கோணம், கண்மண்டத்துக்கு மேலே பார்த்தா ஏற்ற கோணம். அப்போ கண்மண்டத்துக்கு கீழே பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்? கிடை ஒதுக்குறோம். என்ன செய்யணும்? கிடைக்கோட்டில் இருந்து எத்தனை பாகம் இறக்க கோணத்தில் பார்த்தாங்க? 64 பாகை 37 களை இறக்க கோணத்தில் பார்க்குறாரா? சரியா? அதே அதில் தூரம் வந்து எவ்வளவு? 70. இதுலேருந்து பார்க்க எவ்வளோ தூரமும் 70 மீட்டர் கிட்ட. சரியா? இப்போ இன்னொரு விஷயம் நாங்கள் இதை கொடுக்கலாம். இதில் கிடையாது கிடக்குது கண்ணு கிடையாது கிடக்குதுன்னா இவர் 64 பாகம் இருந்தால் இந்த கோணம் 64 பாகை 37 களை. ஏன் ரெண்டும் சமாந்தரம் இருந்தால் அதுங்க ஒன்று விட்ட கோணம். சட்படியில் வேறமா ஒன்று விட்ட கோணம். இப்போ எங்களுக்கு முதலாவது கேள்வி சரி உலகத்தையும் குறித்தாலே இந்த 2 குறித்தா 2 மார்க்ஸ். அதே மாதிரி அடுத்த பாருங்க. திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி கோபுரத்தின் உயரத்தை கிட்டிய மீட்டரில் காண்க. ரகுவின் உயரத்தை கணிக்கட்டான். அப்போ வேற பேன் இந்த கோணம் தெரியும். இந்த கோணத்துக்கு எதிரில் இவர் வந்து இதை எதிர்பார்க்க வேண்டும். இவரை சொல்றது அயற்பாக்கம் என்று சொல்றது. இந்த செங்கோணத்துக்கு எதிரிலுள்ள பக்கத்தை செம்பக்கம் என்று சொல்றது. செங்கோணத்துக்கு எதிரிலுள்ள பக்கத்தை செம்பக்கம் என்று சொல்றது. இப்போ எங்களுக்கு எது தெரியும்? இந்த செம்பகத்தின் நீளம் தான் தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? செம்பகத்தின் நீளம் தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? இந்த கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் உயரம். அப்போ இது வந்து எதிர்பார்க்கம், இது செம்பகம். எதிர்பார்க்கத்தோட செம்பகத்தோட சம்பந்தப்பட்டத சைன். என்ன சைன்? சைன் தீட்டா வந்து எதிர்பார்க்கத்தின் கீழ் செம்பகம். கோஸ் தீட்டா சமன் அயற்பக்கத்தின் கீழ் செம்பகம். tan தீட்டா சமன் எதிர்பார்க்கத்தின் கீழ் அயற்பக்கம். மூன்றும் முக்கியம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ இப்போ எங்களுக்கு என்ன tan தானே sin தான் எங்களுக்கு எதிர்பார்க்கத்தோடையும் இந்த செம்பகத்தோடையும் சம்பந்தப்பட்டது sin. அப்போ sin 64 பாகை 37 கரை வந்து எதிர்பார்க்கம் என்ன இல்லை ஏபி செம்பகம் என்ன 70. ஒரு sin 67 பாருங்க. sin 64 பாகை 37 கரை என்ன
64 30 பார்த்துகளை பார்த்துக்கணும். எவ்வளவு 9 AB சமன் 0.903 தர 70. இந்த பெருக்கி நாம் என்ன சொல்லலாம் பாருங்க. 0 75 35 5 3 மிச்சம் 7 3 21 21 3 24 4 2 மிச்சம் 7 7 2 50 என்ன 7 63 அப்போ எவ்வளோ வரப்போகுது 1 4 தானம் 63.24 அது என்னண்டு கிட்டிய மீட்டரில் அதை சொல்லிக்கிறாரு. என்ன இந்த அங்கே வாங்க டெவலப்டு வேறு 63 மீட்டர் அடுத்தது இதில் எங்கள் பிரச்சனை இருக்கோ கட்டாயம் பெறப்படாது. அதே மாதிரி பெரும்பாலும் திருவோணத்தில் பேச மாற்றங்கள் சைடில் இப்படியான கேள்விகள் கட்டாயம் வரும். நீங்கள் படத்தை வடிவாக போட்டிங்கன்னா சரி அவ்வளோங்க. படம் போட்டால் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த வாக்கு 3வது முதலாவது வேலை சரி 2வது வேலை சரி 3வது வேலை ஒரு பக்கத்தின் நீளம் 8 மீட்டர் ஆகுமாறும் மத்திய பக்கத்தின் நீளம் காணியின் பக்க நிலத்தின் அரைவாசியும் உள்ள செவ்வக பகுதி எஞ்சுமாறு புல் வளர்க்கப்பட்டுள்ளது. புல் வளர்க்கப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவு 44 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த பரப்பளவு 44 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆயின் எக்ஸிலான இருவழி சமன்பாட்டை கட்டியெழுப்பி அதனை தீர்த்து காணியின் முழு பரப்பளவு 81 மீட்டர் வர்க்கத்தை விட அதிகமாகாது என காட்டுக. வர்க்கமூலம் 3 சமன் 1.7 அவ்வரப்பு எங்களுக்கு இது இந்த பரப்பளவு காணப்புறம்ல இந்த புஷ்கரையில பரப்பளவு காணப்புறம்னா இந்த சதுரத்தின பரப்பை கண்டு இந்த செவ்வாத்தின பரப்பை கண்டு கழிச்சு விட்டோம்னா வரும் வராதோ. அப்போ நாங்கள் முதலாவது இந்த செவ்வாத்தின சதுரத்தின பரப்பு பார்ப்போம். சதுரத்தின பரப்பு எக்ஸ் தர எக்ஸ் அதில் இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த பரப்பு நிறவாசி இருந்தால் எக்ஸ் நிறவாசியா அப்போ நீளம் தர அகலம் அப்போ 8 தர எக்ஸ் 2 இது என்னது சமனாக இருக்க போகுது 44க்கு சமனாக இருக்க போகுது. பாருங்க எக்ஸ் வர்க்கம் 2 என்ன அப்போ 4 எக்ஸ் சமன் 44. இந்த சமன்பாடு அடுத்த இருக்கம்லாங்க அடுத்து சொல்லுங்க. இதில் பரப்பு இதில் வந்து சதுரத்தின் பரப்பு இது செவ்வகத்தின் பரப்பு. அப்போ சதுரத்தின் பரப்புலேருந்து செவ்வகத்தின் பரப்பை கழிச்சிருக்கலாம். சதுரத்தின் பரப்புலேருந்து செவ்வகத்தின் பரப்பை கழிச்சிருக்கலாம். இதில் பிரச்சனை இருக்கும் இந்த சமன்பாடு இதில் இருவழி சமன்பாடு கேட்டபடியாக நாங்கள் இதை இந்த அளவுக்கு கட்டாயம் கொடுத்து பார்க்கணும். எக்ஸ் வர்க்கம் sin 4x sin 44 சமன் 0. அப்போ நாங்கள் இருவழி சமன்பாடு நாங்கள் எடுத்துட்டோம். இனி என்ன செய்ய போகிறோம்னா அந்த இருவழி சமன்பாடை தீர்த்து அதில் விட வந்து 81 சென்டிமீட்டர் வர்க்கத்தை விட 81 மீட்டர் வர்க்கத்தை விட அதிகமாகாதுன்னு காட்டுதான். இந்த மாற்றங்களோட மீட்டர் வர்க்கம் தான் தெரியுமா தெரியும். அப்போ எங்களுக்கு வர்க்க புத்திமுறை தெரியும் தானே. வர்க்க புத்திமுறை வழங்கிய பாருங்க எக்ஸ் வர்க்கம் sin 4x
இதை வளமை அங்கால கொண்டுருவோங்க 44. இதை நிலவர்க்கமாக சேர்க்க வேண்டிய உறுப்பு பார்ப்போம். இதை நிலவர்க்கமாக சேர்க்க வேண்டிய உறுப்பு என்றால் வெள்ளன்னு சொன்னேன் எக்ஸிൻ്റെ குணகத்தின் அரைவாசிൻ്റെ வர்க்கம் எக்ஸிൻ്റെ குணகம் போல 4 4 அரைவாசி 2 2 வர்க்கம் எவ்வளவு 4. இதை 4 நாங்கள் இந்த கூட்டினா இந்த என்ன செய்யணும் 4 கூட்டணும். சமன்பாடு கிஞ்சால் என்ன செய்யணுமோ அது அங்கால வந்து கட்டாயம் செய்ய வேணும். அப்போ இதை நிலவர்க்க கோவையாக கொடுத்தா எக்ஸ் ஐ 2 முழுவதும் வர்க்கம். அதுக்கு நிலவர்க்க கோவையாகிறதுல பிரச்சனை இருக்கோ இதுவும் வர்க்கம் இதே வர்க்கமாக இதில் என்ன அடையாளமோ அந்த அடையாளம் தான் இது வருது. இதில் சக வந்து இந்த சக வந்துருக்குமா. அப்போ 4 சக எக்ஸ் 2 முழுவதும் வர்க்கம் சமன் 48. இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம் 2 பக்கமும் வர்க்க மூலம் எடுப்போம். நம்ம 2 பக்கம் வர்க்க மூலம் எடுப்போம்னு சொன்னோம் எக்ஸாக இது வர்க்கமாக தான் முழுவதும் வர்க்கமாக தான் நடக்குது. ஒரு வர்க்க மூலத்துக்குள்ள இன்னொரு வர்க்கம் இருக்குமா இருந்தால் வர்க்க மூலமான என்ன செய்யும் அந்த வர்க்கம் இல்லாமல் போயிடும். ரெண்டாவது இந்த வர்க்கம் இல்லாமல் போனால் என்ன வரப்போகுது எக்ஸாக 2 வந்து இந்த 4 இந்த வர்க்கம் உள்ள 48 நாங்கள் என்ன மாற்றோம்னா எளிய சேடுகளாக மாற்றணும். என்ன செய்யணும் எளிய சேடுகளாக மாற்ற வேணும். அப்போ எளிய சேடுகளாக மாற்றுறதுக்கு 48 ரெண்டாவது வச்சா 24 திருப்பி ரெண்டாவது வச்சா 12 திருப்பி ரெண்டாவது வச்சா 6 ரெண்டாவது வச்சா 3 ரெண்டாவது சொல்லி வைப்போம். இவரே வேறு சொல்லி வைப்போம். அப்போ இவர் 2 பேருக்கு பதில் 2 வர்க்கம் இவர் 2 பேருக்கு பதில் 2 வர்க்கம் இது 3 வர்க்க மூலம். வர்க்க மூலத்துக்குள்ள வர்க்கம் இருந்தால் வெளியில் தூக்கலாம். வெளியில் தூக்கினோம்னா 2 தர 2 வர்க்க மூலம் 3. அப்போ இந்த 4 வர்க்க மூலம் 3. அப்போ இது வெளியே செய்யலாம் மாற்றிக்கணும் என்ன வரப்போகுது 4 வர்க்க மூலம் 3. வர்க்க மூலம் பாரவடியை நாங்கள் என்ன செய்யணும் சகவோசையை போட விடணும். வர்க்க மூலம் பாரவடியை என்ன செய்யணும் சகவோசையை போடுவோம். பாருங்க ஒருக்கா சக 4 வர்க்க மூலம் போடுவோம் ஒருக்கா சை 4 வர்க்க மூலம் போடுவோம். அப்போ எக்ஸாமன் 4 வர்க்க மூலம் 3 இந்த 2 அங்காளவை கழிவிடும். அல்லது எக்ஸாமன் சய 4 வர்க்க மூலம் 3 சய 2. இனி கொண்டு விளையாடுங்க 4 தர 1.73 சய 2. இந்த பரிசனம் பண்ணால் 4 12 செல்லெழுதி ஒரு மிச்சம் 4 7 28 28 கொண்டு 29 4 4 2 6. அப்போ எவ்வளோ வருது 6.92 சைடு கழிச்சம் சொன்னாங்க. இதை கழிச்சம் சொன்னாங்க 2 தசம் சைடா 6.92 6.92. இங்கே பாருங்க இதுக்கு சைய 4 தர 1.73 சக 2. இதை பெருக்கினம் பண்ணி சொன்னார் 4.92 சக 2 சய வாரம் 3 தர சய 2.92. இதில் வந்து எக்ஸிட பெருமானம் சைவரை விட பெருசலோடைய என்ன செய்யாது பொருந்தாது.